Power of the mother with the strength of the mother. To all adverse harmful being or force, I order to keep this place at once and forever. Sri Annaye Charanam. Mother, be with me now and always. Envelop me with your presence. Rise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me, perfect your child. Prayer for a disciple, Sri Aurobindo. அன்னையே இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய சாநித்தியத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஒரு சாதகருக்கு அளிக்கப்பட்ட பிரார்த்தனை, ஸ்ரீ அரவிந்தர். நம்முடைய இன்று நமக்கு இந்த சமீபத்தில் உள்ள 2 நாட்களாக அந்த புயலின் தாக்கம், பெரும் மழையின் தாக்கம் பல இடங்கள்ல ரொம்ப அதிகமாக உணரப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த மின்சார வழங்கும் வாரியமெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. அதே மாதிரி குடிநீர் கூட சரியா அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்காக நம்ம ஒரு அவங்களுடைய நிலைமை சீராக வேண்டும். இந்த பவர், வாட்டர் இதெல்லாம் திரும்ப ஈஸியா உடனடியாக ரீஸ்டோர் ஆகணும்னு சொல்லி நம்ம அன்னையாரிடம் நம் அனைவரது சார்பிலுமாக பிரார்த்தனையை வைப்போம். Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. இனிய இந்த நேரத்தில் அந்த வெதர் காரணமாக ஏற்பட்ட மாறுபாட்டையும் பொருட்படுத்தாது இந்த இணைய வழி கூட்டத்திற்கு அன்போடு இணைந்து உள்ள அன்னையாரின் பகவானின் அன்புமிக்க குழந்தைகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். மேலும் இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு அளித்து, in spite of all the difficulties, so many have come. இந்த அருமையான பெரும் கருணைக்காக, இறை பெரும் கருணையோடு பேரருளோடு நமக்கு அளித்துள்ள இந்த கொடைக்காக நமது நன்றியையும் வணக்கத்தையும் இந்த அருமையான தருணத்தில் நாம் 93.4 இருக்கும். லோவா சுந்தர காண்டத்தில் அடியெடுத்து வைத்து இங்கு முக்கியமாக ஆஞ்சநேய பிரபாவம் அதனுடைய மிக உயர்ந்த உச்சத்தில் நமக்கு விளக்கப்படும் ஒரு பகுதி. இந்த ஒவ்வொரு பகுதியாக நாம் படிப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு நமக்கு அருமையான, இனிமையான, எளிமையான முழு விளக்கங்களை பல அருமையான எளிமையான முழுமையான விளக்கங்களை நமக்கு மனமுவந்து அளித்து நம்மை பெருமைப்படுத்தும் என்று கூறலாம். என்னன்னா, இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் பொழுது நம்முடைய ஆன்மா மேலும் மேலும் ஒரு நல்ல பெருநிலையை அடைகிறது.
இந்த அருமையான தருணத்தை நமக்கு வழங்கி வரும் நமது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எம்கேஆர் சார் அவர்களுக்கு நமது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். சார், தங்கள் நேரம். தேங்க்யூ மேம். ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul, all ocean lived within a wandering drop, time-made body housed the illimitable. Mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tinted its radiance. In her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intent. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham Natayamuna Madhyamam Asmad Acharya Paryantam Mande Guru Paramparam. Kujantam Rama Rameti Madaram Madaraksharam Arusha Kavita Shakham Mande Valmiki Kokilam. Udirbalam Yashodhairyam Nirbhayatvam Arogata Ajatyam Aktatmancha Hanumati Swarana Abhave. वेदवेद्ये परे पंक्ति जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणमात्मना तदुपगत समास संधियोगं सममधोपनातार्थ वाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशरथस्य वधं निशामयध्वं श्रीरामं राघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वये रत्नदीपं अजानुबाहु अरविंद तलायताक्षम रामम निशाचर विनाशकरम नमामि. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामंडपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुचितम्. अग्रे वाचयति प्रभंजनसे तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्. नमोस्तु रामाय लक्ष्मणाय देवी तस्मै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोस्तु चन्द्राग्र मरुत्कणेभ्यः नहिरामात् परोलोके विद्यते सत्पते स्थितः सौम्यराम निरीक्षस्तु सौम्येन वदने नमः. தன்மையும் செல்வமும் நாளும் நல்கமே தென்மையும் பாவம் செறிந்தேயுமே ஜன்மமும் மரணமும் என்று தீருமே இன்மையே ராமாயண 2 எழுத்தினால். இன்னைக்கு சுந்தர காண்டத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். ரொம்ப வருஷமாக ஒரு பிராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சம்ஸ்கிருத்ல சுந்தரகாண்டம் 68 சர்க்கம். இங்கேயோ அத்தியாத்ம ராமாயணத்துல சுந்தரகாண்டம் 5 சர்க்கம்னு பார்த்தோம்னா 5 சர்க்கம் தான். 5 எங்க 68 எங்க? ஸோ அந்த 68 முடிஞ்ச அப்புறம் என்னுடைய பிராக்டிஸ் எப்படின்னா மறுபடியும் 1ஆம் சர்க்கத்தில் ஆரம்பிப்பேன். அந்த கிரமத்தை இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இப்போ நேத்தியோட 68 ஒரு ரவுண்டு முடிஞ்சது. இன்னைக்கு இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நாள் பார்த்து நம்ம அத்தியாத்ம ராமாயணத்திலையும் சுந்தரகாண்டம் தொடங்குறோம். இதெல்லாம் ஒரு ஸ்மால் கோயின்சிடன்ஸ். அப்படி பகவான் சின்ன சின்ன நமக்கெல்லாம் ஒரு கண்ணை சிமிட்டு ஒரு அண்மை புரிகிறவா பண்ணிட்டு இருப்பார். ஒரு குடும்ப நண்பர் கண்ணை சிமிட்டி கொண்டு உரிமையோடு பரியாசம் பண்ண முடியும் அல்லவா நம்ம, அது போல. பார்வதிக்கு பகவான் கதை சொல்லும் பொழுதோ, சங்கரர் கதை சொல்லும் பொழுதோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற சாகசத்தை கிஷ்கந்தா காண்டத்தினுடைய பகுதியிலேயே சொல்லிட்டார்.
ஹனுமார் என்ன சொன்னார்? வேகமாக போவேன், கடலை அனாயாசமா தாண்டுவேன், அங்க தீத்தையை தேடுவேன். அங்கே தீத்தையே காணலைன்னா அதே வேகத்தோட சொர்க்கத்துக்கு போவேன், அங்கேயும் தேடுவேன். அங்கேயும் காணவில்லை என்றால் திரும்பி லங்கைக்கு வருவேன். லங்கையை ஒரு மரத்தை வேரோடு பிடுங்குற மாதிரி பிடுங்குவேன். இந்த ராவணனோட சேர்த்து இந்த லங்கையை பூமியோட வேரோட மண்ணோட ராமன் முன்னால தொப்புன்னு போடுவேன் அப்படின்னு சொன்னோம். உற்சாகப்படுத்துபவரும் ஜாம்பவான் தான். ரொம்ப உற்சாகமா ஓவரா பேசினால் அது பிரயோஜனம் இல்லை என்று அடக்குபவரும் ஜாம்பவான் தான். ஜாம்பவான் சொன்னார், ஹனுமான் தோல்ல கை வச்சுட்டே, அதுவா ராமன் என்ன சொன்னார்? ஆனே தும்முன்னு சொன்னாரா? சீத்தையை அழிச்சிடுவான்னு சொன்னாரா? விஷயத்தும் தானே சொன்னார், தேர்டுன்னு தானே சொன்னார். ஸோ யூ மஸ்ட் கன்ஃபைன் யுவர் ஆக்டிவிட்டீஸ் டு மேக்கிங் அ தரோ சர்ச் when you go to லங்கா வேர் பண்ணு அப்படின்னா. ஆனால் அது சங்கரர் பார்ட் ஆஃப் த கிஷ்கந்தா காண்டாவும் அமைச்சிட்டார். அந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். வால்மீகி ராமாயணத்துல ஹனுமார் ப்ரொக்ளைம் பண்ற ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமா வால்மீகி எழுதியிருக்கார். அவர் சொல்றார், வால்மீகி ஹனுமான் வாயில சொல்றார், யதா ராகவ நிர்முக்தா. ராகவ நிர்முக்தா ராமனால் விடப்பட்ட பானம், சரக பானம். யதா எவ்வாறு ஸ்வசன விக்கிரம தன்னுடைய விக்கிரமத்தின் அடிப்படையில் கச்சேத்து தடையில்லாமல் சீரென்று போகுமோ, முன்னேறிக்கொண்டே போகுமோ, அதே போல் தத்துவத்து கமிஷ்யாமி. எங்கே? லங்காம் ராவண பாலிதாம். ராவணால் ஆளப்பட்டவரும் லங்கைக்கு. அங்கே நஹி யதி திரக்ஷ்யாமி தாம் ஜனகாத்மஜாம். அங்கே சீதையை நான் காண முடியவில்லை என்றால் அனேன ஏவ வேகேன், அதே வேகத்தில் ஒரு யூ டர்ன் பண்ணுவேன். மேல போற ராக்கெட் மாதிரி கிளம்பி கமிஷ்யாமி சுராலயம், தேவர்கள் வசிக்கும் இடத்துக்கு போவேன். சரியா? எதி திரிதேவே சீதாம் ந திரக்ஷாமி கிருதஸ்தமக. இப்படி லங்கையில தேடினேன், அதே வயசுல சுராலயத்துக்கு போனேன், அங்கேயும் பாதாளத்தையும் தேடுவேன். தேடிட்டு கிடைக்கல என்றால் நான் அந்த ராட்சசனை சணல் கேரை போட்டு நல்லா பிரிச்சு சூட்டி கட்டி முடிச்சு போட்டு ஸ்கவுட் எல்லாம் போடுற ரீஃப் நாட் மாதிரி போட்டு கவுக்க முடியாது பண்ணி ஆனையிஷ்யாமி ராவணம், நான் ராவணனை கொண்டு வருவேன். சர்வதா கிருத்த காரியோகம், எல்லா விதத்திலும் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுபவனாக ஏஷ்யாமி சகசிதையா, இங்கு வருவேன் என்று ஆனைஷ்யாமி யா லங்காம் சமுத்பாட்டிச்ச ராவணம் இப்படின்லாம் சொன்னார். அதைத்தான் ஜாம்பவான் அட்வைஸ் பண்ணார். அதைத்தான் ஏனைஷ்யாமி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அவர் ஆணையத்தம்னு சொல்லல, விஷயத்தம் தான் சொன்னார் அப்படின்னு ஒரு மாதிரி ஹனுமான அவர் அடக்கினார். அதுக்கப்புறம் தான் ஹனுமார் செட்டில் பண்ணி மலை மேலே தாண்ட ஆரம்பிக்கிறார். தாண்ட ஆரம்பிக்கிற போது ராமர் கையில அத்தியாத்ம ராமாயணத்துல வியாசர் சொல்றார், சங்கரர் அதை எடுத்து சொல்றார், என் மனசுலயோ ராம பிரபாவம், நானோ ராமர்கிட்ட அளவில்லாத பக்தி வச்சவன், அவரால் ஏவப்பட்டவன் என்றால் நான் அவரால் ஏவப்பட்ட செலுத்தப்பட்ட பானத்துக்கு சமானம்.
ராமநாமத்தை உயிர் போகிற சமயத்தில் நான் ஆயுள் முழுக்க சொல்லாமல் உயிர் போகிற சமயத்தில் ஒரு தடவை சொன்னாலே முக்தி கிடைச்சிடும். நானும் ராமனுடைய மோதிரத்தை தாங்கன்னு போனேன். என்னுடைய ஆத்மாவுக்கு முக்தி பெறுவது எனக்கு சந்தேகமே இல்லை என்று கழுத்தை நீட்டிண்டு மேல் பார்வையோட பார்த்துட்டு மேல போறார். இப்படி பாரும்போது இந்த 1ஆம் சர்க்கம் சுந்தரகாண்டத்துல வால்மீகி ராமாயணத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கு. அந்த இங்கேருந்து கிளம்பி அந்த ஒரு 4 அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாண்டி எல்லாம் போக வேண்டி சமாளித்து போற போது அவ்வளவு சர்க்கம் அவ்வளவு ஸ்லோகங்கள் ஆறும். இந்த ஒரு சர்க்கத்துல மொத்தம் அவ்வளவு ஸ்லோகம் 200க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படி போற பொழுது ஸ்லோகம் 76. அப்போ இங்க பாருங்க, இடது பக்கம் கிழக்கு திக்கு, ராமர் தெற்கு திக்கு போட்டு இருக்க. இந்த லங்கையில இடது பக்கம் முழுக்க கிழக்கு. லங்கை மேப் நினைச்சுக்கோங்க, இந்தியா மேப் நினைச்சுக்கோங்க, பார்டர் இந்த கன்னியாகுமரி இதெல்லாம் நினைச்சுக்கோங்க. போற பொழுது he is going forward with the face towards Lanka with his left hand towards the east. அப்படி இருக்கிற போது அவருடைய நிழல் அவருடைய வலது பக்கம் விழும் கடல்ல. இந்த நிழலை பார்க்கிற போது அதுக்கு ஒரு பரிமாணம் சொல்றார். தசயோஜன விஸ்தீரணா சம்சத் திரிம்சத் யோஜனம் ஆயத்தா. இட் வாஸ் 10 யோஜனை லாங். இந்த நிழல் அவருடைய அவ்வளவு பிரம்மாண்டமான சரீரம். அந்த நிழல் கொஞ்சம் ஈஸ்ட்ல கீழ் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் நிழல் பெருசா இருக்கும். தலைக்கு மேல உச்சியில் இருந்தாக்கா தலையில் நம்ம கால் மாட்டிலேயே அந்த நம்ம கால் பக்கமாவே அந்த நம்ம நிழலே விழுந்து விடும் இல்லையா? நம்ம தான் பார்த்துருக்கோம். யோஜனை 30 யோஜனை அகலம். இந்த அணை கட்டுற போது ஒரு பிரச்சனை வந்த போது எவ்வளவு அகலம் உள்ள அணை வேணும்? சனி முழுக்க எழுந்து போகணும்னாக்கா இட் மஸ்ட் பி சஃபிஷியன்ட்லி பிராட். ஒத்தடி பார்த்த மாதிரி இருக்க முடியுமா? இல்ல 4 லேன் பைவே இருக்க முடியுமா? 8, 12, 20, 30 பைலேன் சேர்ந்தா எவ்வளவு இருக்கும்? அப்படி இருக்கணும் இல்லையா? அது மாதிரி நிழலுக்கு இந்த நிழலை பத்தி கற்பனை பண்ற போது நிழல் கண் முன்னாடி வந்துதான். ஹனுமனுடைய நிழல் தாண்டுற பொழுது தசயோஜன மாயத்தா திரிம்சத் யோஜனம் விஸ்தீரணா தசயோஜனம் விஸ்தீரணா திரிம்சத் யோஜன மாயத்தா வந்துதான். அதை பார்த்துட்டு அணை கட்டுறான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல எந்த ஸ்லோகத்துல யுத்த காண்டத்துல 22, 23 சர்க்கத்துல இந்த அணையினுடைய பரிமாணம் சொல்லப்படுகிறதோ அதே நம்பர் ஸ்லோகத்துல இந்த சுகந்த காண்டத்துல 1ஆம் சர்க்கத்துல சொல்லப்படுகிறது. இது ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம். அங்க போற நேர போற போது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட் வால்மீகி ராமாயணத்தின்படி முதல்ல என்ன வந்தது? மைனாக்க பருவம். இங்க முதல்ல என்ன வருதுனாக்கா சுரசி வர. சங்கருடைய வர்ணனையில சுரசி வர. சுரசி வந்தா ஒரு இஸ் கம் டு டெஸ்ட் ஹிம். She does not have any evil intention. ஹனுமானே, எனக்கு ஒரு வரம் உண்டு, என்னை தாண்டி போகக்கூடாது. எனக்கு பசியா இருக்கிற பொழுதோ என்னை தாண்டி ஒத்துரும் போகக்கூடாது. என் வாயில விழுந்துட்டு என்னால் நான் அவர்களை விழுங்குவேன். அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்தேன். விழுங்குறப்ப என்ன பர்மிஷன் வேணும்? ஏன் ஒழுங்குபட்டு விட்டாய்? உனக்கு என்ன பர்மிஷன் தேவை? ஆனா அந்த மாதிரி சொல்றாவோ, நான் விழுங்கிடுவேன், அதுக்கப்புறம் போ, நீ வேணா அப்படின்னு எப்படி போக முடியும்? அப்படியே பண்றேம்மா, நீ என்ன பண்ணு, வாயத்தர, நான் உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்குமாரு அப்படின்னு சொன்னார். வாயத்திறந்தான். இவரும் பெருசா வாயத்திறந்தே போறார். அப்புறம் பெருசா போனப்ப ஒரு 50 யோஜனை பெருசா ஆன உடனே, யோஜனை உயரமான உடனே டக்குன்னு ஒரு கட்டவர் அளவுக்கு சுருக்கிண்டு வாயில பொத்துன்னு விழுந்தார். அடுத்த நிமிஷம் வாயில இருந்து வெளியில குதிச்சார். மறுபடியும் தன் செய்ய எடுத்துட்டார். பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார்.
அடுத்தது வர்றது அந்த சமுத்திரத்து அடியில் இருந்த மைனாக்கம்ங்கிற பருவம். மலை எதுக்கு மைனாகம் கடலுக்கு அடியில இருக்கணும்? இந்திரன் வேணுங்கிட்டு அங்க அனுப்பிச்சுட்டான். ஏன்னா அது ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்தது. இந்த ரெக்கை ஒரே கொண்டாட்டம், குஷி. கண்ணுக்குட்டி தறிக்கட்டு ஓடுற மாதிரி அது அம்மா கண்ணுக்குட்டி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கூட ஓடிக்கிட்டு அங்க எங்கேயால போய் குதிச்சு ஓடிட்டு 2 தடவை பண்ணிட்டு விஷமம் அடிச்சுட்டு வரும். இது அங்க போய் பார்த்த போதும் அந்த ஒரு மைனாக்க பருவத்துக்கு ரெக்கை இருந்த அந்த இடத்துல எல்லாம் மலைகள் போய் பொத்து பொத்துன்னு உட்காந்துக்கும். அங்க இருக்கிற எல்லாரும் நசிச்சு போயிடுவோம். அதெல்லாம் ஒரு ஜோக்கா இருந்தது. அப்படி ஒரு கட்ட திரிஞ்ச மனம் வந்துடுத்தவாளுக்கு, மலைகளுக்கு. ஸோ ஒவ்வொரு மலையா பார்த்து இந்திரன் என்ன பண்ணா, வஜ்ராயத்தால அந்த மலையெல்லாம் ரொம்ப போட்டு அறுக்கிற மாதிரி தச்சன் மாதிரி வேலை பண்ணி அறுத்துட்டான். மைனாக்கத்துக்கு பயம் வந்துடுத்து. உடனே ஒரு பிரார்த்தனை வாயு பகவானை செலுத்தி விட்டு குரு வேகமா ஓடினது பொத்து கடல்ல விழுந்தது. இந்திரன் வரும் வேகத்தை விட வாயு பகவான் வேகமா கடலை அழுத்தி கீழே தள்ளிட்டார். வாயு பகவான் பிள்ளைதான் அருவார். சோ மைனாக்கம் நினைச்சது சமுத்திரமும் நினைச்சான். அந்த பாரு, மைனாக்கமே, உன்னுடைய வாயு புத்திரன் தான் இங்க எதிர போயின்னு இருக்கார். அந்த வாயுவுக்கு நீ கடமைப்பட்டவன். அவன் காப்பத்துலன்னா உன்னுடைய சுகந்தி இதெல்லாம் போயிருக்கும். என்ன போயிருக்கும்? உன்னுடைய ரெக்கையெல்லாம் போயிருக்கும். ஆகையால் நீ வெளியில அவனுக்கு உபசாரம் பண்ணு, இனிமையா பேசி பழம் கிழங்கு எல்லாம் கொடு, தண்ணி கொடு, அப்படின்னு உபசாரம் பண்ணு, அதித்திய சம்ஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்ன. உடனே வெளியில வந்தது. ஹனுமார் பார்த்தார். என்னடா ஒரு திடீர் அப்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்போ சுரசி ஐயோ இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, விளையாட்டாக தன்னுடைய இடது மார்பு வச்சு ஒரு இடி இடிச்சா. வேணும்ட்டு நம்ம புறத்தை எலக்ட்ரிக் புறத்தார் இடிப்போமே, அது மாதிரி ஒரு இடி இடிச்சார். இடி இடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா அந்த பொடி பொடியா எடுத்தார். மைனாக்க மரத்தினுடைய உச்சியெல்லாம் பொடி பொடியா எடுத்து. அப்போ அந்த மைனாக்கு கோச்சிக்காம குழந்தை அப்படின்னு கூப்பிட்டது. வாயு பகவான் ஸ்நேகத்தினோட புத்திரனா இவனுக்கும் பிள்ளை மாதிரி தானே, அந்த உரிமையோட கூப்பிட்டு, நீ கோச்சிக்காத, நான் இந்த மாதிரி பண்ணத்துக்கு இந்த காரணம் உண்டு. உனக்கு அப்பாவுக்கு நன்றி கூறி உனக்கும் நன்றி கூறணும் தான் இந்த மாதிரி காரியம் பண்ணேன். சமுத்திரராஜா அவியான் அப்படின்னு சொல்லி கொடுன்னு அவர் சொன்னார். நான் வேகமா போயிட்டு இருக்கேன் பாரு, ஐ கான் ஸ்டாப், கிராம காரியத்திற்கு டிலே ஆகலாமா என்று ஒரு கேள்வி கேட்டு மேல போயிட்டான். இது 2வது அப்ஸ்ட்ரக்ஷன். ஆச்சரியமான சம்பவங்கள்ல இது 3வது. முதல்ல என்ன சம்பவம்? பெரிய உருவம் எடுத்து தாண்டி பறந்து போறது பெரிய ஆச்சரியம். இது 2வது சுரசி, 3வது மைனாக்கு. 4வது சிம்ஹிகைன்னு ஒரு ராட்சசி கீழே இருந்தா. அவர் ரொம்ப ஈவில் பர்சன். அது பெரிய வேல் மாதிரி இருப்போம், தண்ணிக்குள்ளேயே இருப்போம். அவங்கள்ட்ட என்ன பலம்னாக்கா, தனக்கு மேல யாரா நிழல் பட்டாக்கா அந்த நிழல்ல இருந்து துணியை பிடிச்சி இருக்கிற மாதிரி இழுத்துடுவோம். ஒரு ஃபிஷிங் நெட்டு தண்ணியில முதல்ல அது இழுக்கிற மாதிரி இழுத்துடுவோம். ஹனுமான் நிழலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சான். என்னடா அது, என்னுடைய வேகம் குறையிறதே அப்படின்னு ஹனுமார் பார்த்தார். Then he located the reason. உடனே கீழே இறங்கி அவன் மூழ்கி வாயை திறந்து வச்சுட்டு இருந்தான். அந்த வாய்க்குள்ள கம்மு கீழே போய் குடல் வரைக்கும் போயிட்டான். குடல்ல போய் ஹிருதயம், வயிறு, பிராணம் எல்லாத்தையும் பிராண்டி உடம்பு கிழிச்சுன்னு வெளியில வந்தான். He died on the spot. கடல் வாழ் மிருகங்களுக்கு அவன் இரையாயிட்டான். இப்படியா பெரிய சாகசெல்லாம் பண்ணிட்டு தேவர்கள் எல்லாம் கொண்டாடு மேலே போனார். போய் அந்த பக்கம் போய் அங்க சுவேலமலை அப்படிங்கிறது போய் கீழே இறங்கினான். முள்ள இன்னும் சாயங்காலம் வரல, அஸ்தமனம் ஆகல. அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க போனாதான் சரியா இருக்கும்னு ஒரு மனசோட எண்ணம் வந்தது. அப்ப பத்தி என்ன சுத்தி சுத்தி பார்த்துக்கிற போது அங்க ஒரு பெரிய உருவல் சதம் கேட்டு, ரொம்ப ஹை ராட்சசி. அங்கெல்லாம் செமிக்கையில ஜலத்துல இருந்த ராட்சசி, சுரசம் தண்ணீர்ல வேஷம் போட்ட ராட்சசி. இது நிஜமாவே நடக்கிற ராட்சசி. அவ பேர் லங்கினி. அவ வந்தா, ஏ குரங்க இங்க ஏன் வந்தப்போ? அவ சொன்ன, அம்மா நான் ஒரு டூரிஸ்ட், ஒரு ஆர்டினரி டூரிஸ்ட்.
நிறைய கண்ட்ரிஸுக்கு விசா பயன் வந்திருக்கு. என்ன அந்த ஊருக்கு போக முடியும், இந்த ஊருக்கு போக முடியும். எனக்கு எல்லாம் ஊர் சுத்தி பார்க்கறது ரொம்ப ஆசைப்பா. எங்க பச்சை பசேல் இருக்கோ, மரம் இருக்கோ, நீர்வீழ்ச்சி இருக்கோ, கடலும் இருக்கோ, அதெல்லாம் போய் கையில கண்ணத்துல வச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது டே ட்ரீம் பண்ணிட்டே இருப்பேன். அது மாதிரி டே ட்ரீம் பண்ணிட்டு போயிடுறேன் 1 or 2 days கழிச்சு அப்படின்னு சொன்னார். எப்படிலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு பொய் சொன்னா கூட பாவம் இல்லை பாருங்க. இப்ப சொன்னதெல்லாம் போய் இப்போ டேவிட் டூரிஸ்டா, விசாவா, எத்தனை பாஸ்போர்ட் விசா வாங்கியிருக்கார், இதெல்லாம் வாங்கிட்டு சொன்ன பொழுது அவர் சொன்னா, என்னை தாண்டி ஒருத்தன் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு இவர் பார்த்தா என்னடா வம்பா போச்சு, ஏன் வம்பு பண்ணா போயிடலான்னு பார்த்தா இது படமாட்டலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஐயோ ஸ்திரீ ஆச்சேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இடத்துக்கு வச்சு முஷ்டில மார்பில் ஒரு குத்து குத்தினார். குத்துனா கீழே விழுந்துட்டா, உயிர் போப்படுறது. அப்ப சொன்னா, நீ யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சாபம் போயிருக்கு, ராட்சஸா இருக்கிற சாபம் எனக்கு ஒரு காலத்துல கிடைச்சது. அப்ப பிரம்மா சொன்னார், உன் சாபம் போறதுக்கு ஒரு வானரன் காரணமா இருப்பான், அந்த வானனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னார். சீத்தையை எங்கிருந்தோ இப்படி தூக்கிட்டு வந்தா திருட்டுத்தனமா ராவணன் இங்க வச்சிருக்கான், அதனாலதான் ராட்சசர்களுக்கே பெரிய அபாயம் ஏற்படும் அப்படின்னு அதையும் சொன்னார். நீ என்ன செய்யற ஹனுமானே, இந்த ஊர்ல பெரிய அசோகவனம் இருக்கு. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷமா. இந்த ஊர்ல பெரிய அசோகவனம் இருக்கு. அந்த அசோகவனம் வச்சிருக்கா. நீங்க ஆனந்தமா போய் சொன்னீங்க, சீதைக்கு எவ்வளவு சமாதானம் பண்ணணுமோ சமாதானம் பண்ணுங்க. சமாதானம் பண்ணிட்டு அவளுக்கு ராமர் சொன்ன செய்தியை அவர்கிட்ட சொல்லுங்க, இவ சொல்ற செய்தியை ராமர்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க, நல்ல காரியத்தை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும் திட்டு இந்த சாபம் நீங்கிய லங்கனிங்கிற ராட்சசை ஹனுமான ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக இந்த ஒரு சுந்தர காண்டத்துல முதல் சர்க்கத்துல இந்த ஒரு 58 ஸ்லோகங்கள், 58 ஸ்லோகங்கள், 55 ஸ்லோகங்கள் இருக்கு. 58 ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லாம் முடிவடைகிறது. மொத்தம் 5 ஸ்லோகத்துக்கு சர்க்கங்கள் தான் பார்த்தோம் நம்ம முன்னியே. அப்படி இந்த மாதிரி இத சுந்தரகாண்டத்தை முதலாவது சர்க்கத்தை நான் பார்த்தோம். வாயு பகவான் புத்திரனாகிய ஹனுமான் லங்கையில் போய் அந்த பூமாதேவிய சொன்னதெல்லாம் மனசுல வாங்கின்ற பொழுது 3 பேருடைய இடது கண் துடிச்சுதான். இந்த 3 பேர் இடது கண் துடிச்சதுங்கிறது ஒரு கிஷ்கிந்தா காண்ட விவரம். வால்மீகி ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்ட விவரம். ராமனுக்கு உதவிய வாலிய தம்சம் பண்றதுக்கு, வதம் செய்யறதுக்கு, வாலிய வதம் பண்ணணும் சுக்ரீவன் ராமனோட சூரியன் சாட்சி அக்னி சாட்சியா ஸ்நேகம் பண்ணிட்டான். அந்த அக்னி சாட்சியா ஸ்நேகம் பண்றதுக்கு நெருப்பு மூட்டியது ஹனுமான் தான். அந்த ஹனுமானே ஒரு பிரீஸ்டா இருந்து பிரம்ம மந்திரம் எல்லாம் சொல்லி சாட்சியாக அந்த ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சார் அக்னி சாட்சியாக. அந்த அக்னி சாட்சியா பண்ணும்போது அப்ப என்னாச்சு,
சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவ நேத்திர ராஜீவ ஹேம ஜ்வலனோபமானி. சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம். சீதா, கபீந்திரன் வாலி, க்ஷணதாச்சராணாம் ராட்சதர்கள். ராஜீவ தாமரைக்கண் சீதைக்கு, மஞ்சள் நிறக்கண் வாலிக்கு குரங்கனால அவனுக்கு கண்ணுல இருந்து எப்போ நெருப்பு பொறிவிட ராவணன். ஜலனோபமானி வாமானி நேத்ராணி சமஸ்புரந்தி. இடதுக்கு இடது கண் சமமாக துடிச்சுது அப்படின்னு இந்த வால்மீகி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், கிஷ்கிந்தா காண்டத்துல. இங்க பகவான் சங்கரர் பார்வதி கதை சொல்ற பொழுதும் அதை கொஞ்சம் மாத்தி சொல்றார். பார்வதி, ஹனுமான் தாண்டினானா, அங்க காலை வச்சானா, என்னாச்சு தெரியுமா அவனுக்கு? ராமபிரான் கண்களுக்கு புறப்படாத அந்த பரம்புள் இருக்கிறாரு. எப்பவும் இதான சங்கருக்கு ராமனை இதான சின்ன காரனே நோக்க வச்சு பிரைஸ் பண்றதுன்னு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த ராமன் இருக்கிறானே, அவருடைய வலது பக்கம் முழுக்க படபட படபட துடிச்சுது. அதே மாதிரி பூமாதேவிக்கு பிறந்த அயோனிஜியான சீதையனுடைய இடது கண் துடைச்சுது, இடது புஜம் தொடச்சுது, இடது கண் துடைச்சுது, இடது புஜமும் தொடச்சுது, இடது கண்ணும் இடது புஜமும் தொடச்சு. அந்த ஒரு ரொம்ப போக்கிரியான இருக்கான ராவணன் எல்லா பாவங்களும் பண்ணவன். 3 வித பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாவங்கள்? ஒண்ணு மனு விதித்த பாவம், மனு தர்ம சாஸ்திரத்துல சொன்ன பாவங்கள், அதெல்லாம் பண்றான். ரெண்டாவது, சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கு. இது நாட் இம்ப்ராப்பர் ஆக்ட். ஒரு தடை, தானம் கொடுக்கும்போது தடை பண்றது, உதவி பண்ற போது உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, இது மாதிரி எல்லாம் ஒரு கெடுதல். நல்ல காரியம் பண்றது தடை செய்ய, ஒரு உருவாகாம தடை பண்றதெல்லாம் பண்ணா அதுக்கு ஒரு பாவம். 3வது பாவம் வந்து நம்ம புலன்களுக்கு கட்டுப்படாமல் அந்த ஒரு புலன்களால் அலைக்கழிக்கப்பட்டு எத்தனையோ தப்பு காரியம் பண்றவன், அதெல்லாம் இன்னொரு பாவம். இந்த 3 வித பாவம் பண்ணியிருந்தா ராவணன். அந்த 3 வித பண்ணத்தினால அவனுடைய இடது புஜம், இடது 20 புஜமும் படபடா படபட, இந்த பக்கம் அந்த பக்கம், இடது புஜம் 10 கைகள் 10 கரங்கள் உள்ளவன், 10 இடது புஜ கரங்கள் படபட துடிச்சன, தோள்பட்டு படபட துடிச்சது அப்படின்னு இந்த ஒரு சுந்தரகாண்ட கதைய பகவான் சங்கரர் முதல் சர்க்கத்தை சொல்லி முடிக்கிறார். நாமும் இதோடு இந்த கதையை தெரிஞ்சு கொண்டு அடுத்த வாரம் வந்து அடுத்த சர்க்கத்திற்காக காத்திருப்போம். இனி உங்களுடைய சந்தேகங்களுக்கான நேரம். எஸ்மா? தேங்க்யூ சார். நாங்க இதுல சந்தேகம் எல்லாம் கேட்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அது வந்து ரொம்ப நீங்க வெரி வெல் கனெக்டடா சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் சில விஷயங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த ஜாம்பவானை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப அருமை. அவர் வந்து உற்சாகப்படுத்துவாரு, ஆனா கொஞ்சம் ரொம்ப அதிக எந்துவாயிட்டானா ஒரு கட்டுப்படுத்துறதும் பண்ணுவாரு. ஆமா, அதனால அந்த ஜாம்பவான்ங்கிற பேரு இன்னி வரைக்கும் எல்லாரும் அத ஒரு வல்லுனர், அவரு அப்படியே ஒரு அன்அப்போஸ்ட் அத்தாரிட்டி, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாம்பவான் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த சொல்ற எல்லாருக்கும் யாரு ஜாம்பவான், அவருடைய பெரிய சிறப்பு என்னெல்லாம் எவ்வளவு தெரியுமோ தெரியாதோ, அந்த வார்த்தை இன்னி வரையும் ரொம்ப பிரமாதமா எல்லாரோடையும் சொல்லாடல்ல பயன்படுது. அதே மாதிரி இந்த லங்கினி அப்படிங்கிறதும், அந்த லங்கினி வந்து கடைசியா வந்து இல்ல நீ போ நல்ல உனக்கு நடக்கும்னு ஒரு வாழ்த்தி தான் அனுப்புறா. ஆனா ஒரு ஒரு அழுத்தமான பேர் வழின்னா லங்கினின்னு சொல்ற பழக்கம் ரொம்ப அந்த ராமாயண கதாபாத்திரங்கள் வாழ்வுல அவ்வளவு ஊடுருவி இருக்கின்றன. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு.
அப்புறம் நமக்கு என்ன இன்னும் ஒரு பாயிண்ட்னா, எங்கேயானு வந்து சிவ்ஜி சொல்றாரா வந்து அவருடைய அம்சம்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அப்படின்னு வரும் இல்லையா சில இடங்கள்ல. ஆமா ஆமா. அவரு இதுல எங்கேயானு சொல்றாரான்னு தெரியல. மறுபடியும் அவரு செக்அப் வந்து பண்ணி சொல்லு. என்னுடைய சொல்லு. அம்சமாகிய ஒருவர் இதெல்லாம் செஞ்சாங்கும் போது அந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கும்ல, என்ஜாய் பண்ண முடியுது. ஆமா ஆமா ஆமா. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்புறம் இந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ், ஒருத்தர் வந்து உன்னுடைய தந்தையார் எனக்கு உதவி செய்தார், நான் அதனால உனக்கு ஐ எம் பவுண்ட் டு பி டு கிவ் யூ சம் இது, உனக்காக நான் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு எனக்கு கடமை இருக்குன்னு. அப்படியா நம்ம அந்த பார்க்குற ஒவ்வொரு நல்ல குணமும் அங்கங்கேயா எடுத்து எடுத்து கூறி அது வந்து ரொம்ப நம்மள ஆற்றுப்படுத்தும் ஒரு பெரிய இலக்கியமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் நீங்க சொன்னீங்க இங்க 5 சர்க்கத்துல ஒரு முடிச்சிட போறாரு அப்படின்னு. பரமேஸ்வரன் உமையம்மைக்கு கூறுவது சுருக்கமா 5 சர்க்கத்துல முடிக்க போறாருன்னு. அது வந்து கம்பர் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அழகான அட்வென்ச்சரஸ் ஏரியாவெல்லாம் அந்த கவிஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஃபார் தட் மேட்டர் நம்ம உபன்யாசகர்கள் பார்த்தா கூட இந்த ஏரியாவெல்லாம் ரொம்ப ஒரு ஹை ஸ்பிரிட்ல கவர் பண்ணுவாங்க. தே என்ஜாய் இந்த சுந்தரகாண்டம் இந்த பகுதி. அதுவும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இலங்கை சென்றடையும் இந்த பகுதியை வந்து ரொம்ப அருமையா, அது அந்த 7 நாள் சப்தாகம் மாதிரி எல்லாம் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் டே போர்ஷனா அது இருக்கும். அதை வந்து ரொம்ப நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அப்புறம் இந்த 5லே 1 பெற்றான், அதுவும் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாப்புலரான விஷயம். அதையே நீங்க ஹிண்ட் பண்ணினீங்க. தேங்க்யூ சார். அம்மா சொல்லுங்கம்மா பங்கஜம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க சொன்னது அதை வந்து வசந்தாம்மா எடுத்து சொன்னது இன்னும் அற்புதமா இருந்தது. நான் அதை முதல்ல சொல்லிட்டேன், அப்புறம் என்னோட சொல்றேன். அவங்க சொன்னது இந்த ஜாம்பவான் சொன்னது அம்மா சொல்லுவா, எனக்கு சிரிப்பா வந்தது. அப்ப அவங்க சொல்லச்சு கூட, இன்னும் பெரிய ஜாம்பவானா நீ அப்படின்பா கலக்கையெல்லாம் பேசும்போது. ஃபேமிலி எல்லாம் அடிக்கடி அடிபடுற வார்த்தை அது, இந்த ஜாம்பவான்கிற வார்த்தையும். அப்புறம் லங்கினிங்கிற வார்த்தையும் ரொம்ப செல்லமா பல்ல கடிச்சுட்டு லங்கினி லங்கினின்னு திட்டுவான். அதுவும் ஃபேமிலியில ரொம்ப அது அவங்க சொல்ற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரியே ராமாயணத்துல வர பல வார்த்தைகள்லாம் நல்ல வார்த்தைகள் தான். அது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். வாழ்க்கையில டெய்லி அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே. அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. ஆனா இந்த ராட்சசிகள் பேரெல்லாம் தான் மறந்து போயிடும் அடிக்கடி. லங்கனி சொல்லும் பொழுது இந்த இது எனக்கு நான் மறந்துட்டேன். லங்கனி வந்து காமிச்சு இதே மாதிரி தன்னோட சாப விமோசனம் ஆச்சுன்னு சொல்லி தன்னை விட்டா போறங்கிற மாதிரி, அனுமார நீ போய் எல்லாம் இஷ்டப்படி நீ சுத்தி பார்த்துக்கோ, கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசுற மாதிரிதான் எனக்கு அது வரலும் ஞாபகம் இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்து நல்ல ஞாபகம். நீங்க சொன்னது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த லொகேஷன் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கா லங்கனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த அதுவும் மொத்தத்துல எல்லாமே ரொம்ப அருமை. நானே எல்லா நேரத்தையும் எடுத்துக்கல, மற்றவளுக்கும் எடுத்துக்கணும் டைம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ரொம்ப இன்னைக்கு இதை கேட்கிற போது சுந்தரகாண்டம், அவங்க சொன்ன மாதிரி சுந்தரகாண்டம்ங்கிறது அது ஒரு பாராயணமா ஒரு உபன்யாசம், அதுக்குன்னு ஒரு நாள் இவ்வளவு நாள்னு வச்சுட்டு அவ்வளவு நாள் வந்து அத அந்த இதை வந்து அந்த உபன்யாசத்தை செய்வா. உபன்யாசர்களை பத்தி வசந்தா கூட சொன்னாங்க இல்லையா, அது வந்து சுந்தரகாண்ட உபன்யாசமா இந்த பீரியடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பா. கேட்டிருக்கேன், நானும் கேட்டிருக்கேன், பட் கேட்டிருக்கேன், எல்லாமே கேட்டிருக்கேன், ஆனா மறந்துடுது அப்பப்ப. இப்ப நீங்க சொன்னது எனக்கு வந்து ரொம்ப அற்புதமா, எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நான் டெய்லி
வாரம் கேட்கறது எப்ப வரும் அடுத்த வாரம் அப்படிங்கிற ஒரு இந்த ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அடுத்த வாரத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. தேங்க்யூம்மா. நமஸ்காரம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இதெல்லாம் விவரங்கள்லாம் சொன்னீங்க. நீங்க கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுந்தரகாண்டம் இதை பத்தி பேசும்போது எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, எப்பவும் ஏதாவது இதுன்னா சுந்தரகாண்டம் படிச்சாலே எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதை ரொம்ப நல்லா ரியேட்டேட் பண்ணி ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வெரி டைம்லி. அப்புறம் எங்களுக்கு காலையில இருந்து கரண்டே இல்லாம இருந்தது. சுந்தரகாண்டம் பேசின உடனே இப்பதான் கரண்ட் வந்துருச்சு உடனே. வெரி குட் வெரி குட். சார் அதுதான் நாங்களும் கவலைப்பட்டோம், நீங்களும் அம்மாவும் இன்னைக்கு வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ கைண்ட் ஆஃப் யூ. அது அதான் சுந்தரகாண்டம் ஹேஸ் a மேஜிக் ஸ்பெல். சுந்தரகாண்டம் plus all your prayers also, goodwill and prayers. That also I am very thankful. ஏதானே சாப்பிடுங்க, சூடா ஏதான பண்ணி மேஜிக் ஓவன்ல சூடா பண்ணி சாப்பிடுங்க. ஓகே. ஒரு செகண்ட் சார், ஜிவி சார் சொல்ற மாதிரி சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்ற மாதிரி அந்த சுந்தரகாண்ட பாராயணம் அடிக்கடி பண்ணுவா ஆத்துல எல்லாம். எல்லா இதுக்குமே ரொம்ப வெற்றிகரமான ஒரு விஷயம்ட்டு பண்ணுவா எல்லாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜிவி சார் சொல்லத்த நான் நடுவுல வந்துட்டேனா சாரி சார். இல்லம்மா. நமஸ்காரம் சார். ஜனசேகரன் சொல்லுங்க. ரொம்ப அருமை சார். நம்ம ஜிவி சார் சொன்ன மாதிரி எங்க பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுல எல்லாம் பழைய முறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு பிரச்சனை ரொம்ப தலை தூக்குது, ஒரு நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னா சுந்தரகாண்டம் எடுத்து படிங்க. அது நம்ம எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ட்ரெடிஷனா நம்மளுக்கு அதை கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கும் அது தத்ரூபமா நமக்கு ப்ரூஃப் ஆயிருக்குது. நிறைய பேருடைய பிரச்சனைகள் இன்னைக்கும் நம்ம அந்த சுந்தரகாண்டம் நீங்க போட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஆவலா இருந்தது. சரி, சுந்தரகாண்டத்தை முழுமையா நம்ம கேட்டுடணும். அது ரொம்ப ஆவலா இருந்து எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நிறைய தகவல்கள் நீங்க கொடுத்தீங்க. ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணது, எல்லாருடைய பங்கும் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். மீண்டும் இதை நம்ம முழுமையா படிக்கும் போது பல அற்புதங்கள் நிகழும். நம்ம எல்லாமே கண்கூட பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். ரங்கராஜன் சார். சொல்லுங்க ரங்கராஜன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். நீங்க எவ்வளவு வருஷம் ஸ்கவுட்ல இருந்தீங்க சார்? எப்படி முடிச்சு போடுறது, எப்படி இது பண்றது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமா விவரிச்சீங்க நீங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை கேட்கும் போதெல்லாம். நீங்க ஸ்கவுட்ல எவ்வளவு வருஷம் இருந்தீங்க, எவ்வளவு வருஷம் நீங்க லீடரா இருந்தீங்க, எவ்வளவு பேர் உங்க கீழே இருந்தாங்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லப்பா, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கிளாஸ்ல படிச்சேன், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு சார். அது மாதிரி ஒரு பொய் சொல்லலாம் நல்லதுக்குன்னு சொல்லும் போது நீங்க அந்த விசா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் இந்த இதுக்குள்ள ஒரு சுத்தி பார்க்க வந்தேன்னு சொன்னோடனே ரொம்ப சிரிப்பா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, அது சுந்தரகாண்டத்தை பத்தி ஒரு தமிழ்ல லாங் செய்யுள் இருக்கு, ஒரு சம்மரி. அது வெரி பாப்புலர் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ். ஹனுமான் சாலிசா மாதிரி சேன் பண்றது எஃபெக்டிவ். அதை கண்டுபிடிச்சு நான் அடுத்த வாரத்துக்குள்ள ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஒரு லாங் 2-3 பக்கம் இருக்கும், அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். அம்மா நளினிமா சொல்லுங்க. நமஸ்காரம் மாமா. இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு கதையும் கண் முன்னால கொண்டு வந்துட்டேங்க. நல்ல மனசுல நல்ல படிஞ்செடுத்து. இட்ஸ் நாட் தட் ஒவ்வொரு வாரமும் அப்படிதான் சொல்றேன். இன்னைக்கு ரொம்பவே அந்த நல்லா இருந்தது. ஒவ்வொன்றா அவர் வாய்க்குள்ள பூந்துட்டு வர்றது, மைனாகம் இது பண்றது எல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது, மனசுல படியும்படியா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ.
என்னுடைய கிரமத்தை முடிச்சுப்போம், இந்த செஷனை முடிச்சுப்போம். ஏவம் ஏதது புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரமத்சவः பிரவ்யாகர விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோः பிரவர்த்ததாம். லாபः தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதः காலே வசத்து பர்ஜன்ய பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணாः சந்து நிர்பயாः. காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயத்து ஸ்ரீரங்கசிஷ்ய வர்த்ததாம். स्वस्ति प्रजाप्य परिपालयतां न्यायेन मार्गेण महिं महिषाः. गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलं कौसलेन्द्राय मगनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्. वेद वेदांत वेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. श्रीमते रघुवीराय सेतुल्लंघित सिंधवे जित राक्षस राजाय रणधीराय मंगलम्. आजाद नगरीं दिव्याम् अभिषिक्ताय सीतया राजाधिराज राजाय रामभद्राय मंगलम्. मंगलाशासन परैः वदाचार्य पुरोगमैः सर्वस्य पूर्वैः आचार्यैः सत्कृतायस्तु मंगलम्. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि. यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोस्तुते. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, your light, your love, your power in all things. May I see the divine. Thank you very much, ma. Thank you very much. Thank you, sir. Thank you so much. Thank you very much, sir. Thank you, sir. இன்னைக்கு Thank you, ரெண்டு sir. மூணு நல்ல Thank you விஷயங்கள். very much. உங்களுடைய ஹெல்த் நல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஜீவிதா ஷாமாவுக்கு பவர் ரிஸ்டோர் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. Very good. Thank you, sir.